ஸோ பசங்களா இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 7, அதாவது ஹீட். இந்த ஹீட் அப்படிங்கிற லெசன், இந்த ஹீட்டுங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான சாப்டராக இருக்குது. இது நீங்கள் வந்து 3rd மிட்டம் படிக்கிறப்ப இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஹீட் சாப்டரை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக வேறு லெவலில் நம்ம படிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கேலரி இஸ் த யூனிட் ஆஃப், ரைட்டா? கேலரிங்கிறது ஹீட்டோட யூனிட்டாக. நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ தூரத்துக்கு எரியுது, எவ்வளோ தூரத்துக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடு செரித்து அதுலேருந்து எவ்வளோ ஹீட் எனர்ஜி, அதுலேருந்து எவ்வளோ ஆற்றல் கிடைக்கிது அப்படிங்கிறத கேலரிஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஹீட்டுக்கு கேலரின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். கேலரி இஸ் த யூனிட் ஆஃப் ஹீட். ஹீட்டோட ஒரு யூனிட்டை நம்ம கேலரின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த இடத்துல டெம்பரேச்சர் போடுவாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கேன். சி டெம்பரேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். டெம்பரேச்சருங்கிறது ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடியது, ஹீட் கிடையாது. ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷரிங் யூனிட், ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ், இப்போ பார்த்தியா இதுதான் கரெக்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஆன்சரு? கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னது? கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து 2 cylindrical rods of same length have the area of cross section in the ratio 2:1, ரைட்டா? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னது? இது ஒரு ராடு, சரியா? இதுதான் என்னது? ஒரு ராடு. இந்த மாதிரி 2 ராடு இருக்குது. இந்த ராடை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுறேன். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த மாதிரி தெரியுமா? அப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கிராஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏரியா, இந்த ஏரியா அதாவது சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராடு இருக்குல்ல, இந்த பேனாவை கட் பண்ணிவிட்டு நான் இங்கே பார்த்தேன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, அதுதான். இஃப் போத் ராட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டீரியல், விச் ஆஃப் தெம் கண்டக்ட்ஸ் ஹீட் ஃபாஸ்டர்? ஓகே, ரைட். ஒருத்தவங்களோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இது வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னா இது வந்து 1 டைம் இருக்குது, ரைட்டா? இது வந்து 2:1ன்ற ரேஷியோவில் இருக்குது. இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. விச் ஆஃப் தம் கண்டக்ட் ஹீட் ஃபாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ண போகிறா? ராட் 1 ராட் 2 இருக்கு. கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கவங்க, ரைட்டா? கம்மியாக இருக்கிறத விட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ராட், ரைட்டா? 2 ராடில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண போகிறாங்க? going to conduct more heat அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, சூப்பர். அடுத்து இன் விச் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோடு நிறைய இருக்குது, நிறைய விதங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அப்படின்னு. ரேடியேஷனாக அது லைட் மூலமாக ஹீட்டு, கண்டக்ஷன் அது பக்கத்தில் வச்சோன்னா இப்போ சூடான பொருளை கையில் வச்சேன்னா அந்த பொருள்லேருந்து என் கைக்கு சூடு வரும்ல, அந்த மாதிரி. மாலிகூல்ஸ் பாசஸ் ஆன் ஹீட் எனர்ஜி டு நெய்பரிங் மாலிகூல்ஸ் வித்தவுட் ஆக்சுவலி மூவிங் ஃப்ரம் தேர் பொசிஷன். என்னதுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? அதாவது தன்னோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பேனா சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்க பேனாவை நான் பிடிச்சேன்னா இந்த பேனாவில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் என் கைக்கு வராது. ஆனால் அந்த மாலிக்யூல்ஸில் இருந்து என் கையில் இருக்க மாலிக்யூல்ஸ்க்கு ஹீட் மட்டும் என்ன பண்ண போகுது? எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. பேனா அப்படியே தான் இருக்க போகுது. பேனாலேருந்து எந்த விதமான விஷயமும் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுப்பில் வச்சு காய்கறியெல்லாம் சமைக்கிறோம். பாத்திரத்தோட ஹீட், பாத்திரம் அப்படியே தான் இருக்குது. பாத்திரம் நீங்கள் சமைக்க ஆரம்பித்தாலே பாத்திரம் உருகிடுதா, இல்லை பாத்திரத்தோட அளவு குறையுதா? பாத்திரம் அப்படியே தான் இருக்க போது. பாத்திரத்தில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ சேமாக இருக்க போது. ஆனால் பாத்திரத்திலேருந்து ஹீட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ தட் இஸ் கால்ட் கண்டக்ஷன், ரைட்டா? கண்டக்ஷன். கண்டக்ஷனில் தான் இது நெய்பரிங் மாலிகூல்ஸ் வித்தவுட் ஆக்சுவல் மூவிங் ஃப்ரம் தேர் பொசிஷன், தன்னோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருந்து பண்ண போகுது. அடுத்து a device in which loss of heat due to conduction, convection, radiation is minimized. என்ன வேணா இருக்கட்டும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், கண்டக்ஷனு, கன்வெக்ஷனு, ரேடியேஷன் எதுவாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷன்ஸில் மினிமைஸ்டாக இருக்குது. எது? ரேடியேஷன் இஸ் மினிமைஸ்டு. எதுனது? தெர்மோ ஃப்ளாஸ்க், ரைட்டா? டி தெர்மோ ஃப்ளாஸ்க். தெர்மோ ஃப்ளாஸ்க்னால் என்னது? ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா ஹீட் உள்ளே அப்படியே தானே இருக்குது. நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கிறோம்ல, நம்ம வீட்டிலலாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க் தான்ப்பா. அதை தான் கரெக்டான பேர் தெர்மோ ஃப்ளாஸ்க்குன்னு அர்த்தம். புதுசாக வேறு ஏதோ நினச்சிடாதீங்க. இந்த ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க அல்லது காஃபி, டீ ஏதோ நம்ம ஊற்றி வச்சோன்னா அது ரொம்ப நேரத்துக்கு என்ன பண்ணுது? ஹீட்டு அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 24 hours, 30 hours, 40 hours கூட அதில் ஹீட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா. எஸ். அடுத்து
த ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஃபாஸ்டஸ்ட் மோட் எதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ரேடியேஷன். ரேடியேஷன் மூலமாக வரக்கூடியதான இது பயங்கர ஃபாஸ்டஸ்ட் மோட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தூரத்துலேருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே நிற்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஃபீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீ எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அப்போ தீ எரிஞ்சிட்ருக்கப்ப நான் தீக்கு பக்கத்தில் போய் தீயில கை வைக்கிறப்ப இருக்க சூடும் அதுக்கு பக்கத்தில் இருக்க சூடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக தானே? ஒரு 5 அடி 4 அடி தள்ளி இருக்கப்பயே அங்கேயே என்ன பண்ண எனக்கு ஹீட் வந்துகிட்டே இருக்கும், அதிலே ஹீட் வரும். ஸோ ரேடியேஷன்ஸ் மூலமாக ஹீட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு பெரிய லைட் வச்சுருப்பாங்க. இப்போ என் முன்னாடி ஒரு 4 லைட் இருக்குது, 4 பெரிய பெரிய பாக்ஸ் லைட்டு, அதுக்குள்ளெல்லாம் ஒவ்வொன்றா சின்ன சின்ன லைட் ஆகிட்டு ஒரு 16-17 லைட்ஸ் இருக்குது என் முன்னாடி. ஸோ அப்போ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் அந்த லைட்டோட எனர்ஜி என்ன பண்ணும், எனக்கு பயங்கர சீக்கிரமாக என்னோடய பாடி என் மேலே ஃபுல்லாக என்ன பண்ணும், ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து டியூரிங் டே டைம் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் டேஷ் டு டேஷ். பகல் நேரத்தில் காற்று எங்கேருந்து எங்கே வீசுமா, கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுமா. நைட்டு பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்லேருந்து அப்படியே என்ன பண்ண போகுது, கடல் பக்கமாக போக போகுது. ரைட்டா? டியூரிங் டே டைம் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் சி டு லேண்டு. ரைட்டா? கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் ஜென்ரலி புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். கரெக்டு தானே? சாலிடு கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு சாலிடில் இருக்கக்கூடிய ஹீட் கண்டக்ஷன் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. வேறஸ் லிக்விட் அண்ட் கேஸில் இட் டேக்ஸ் டைம். கரெக்டாக? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அது இட் டேக்ஸ் டைம், தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ். அதாவது கரண்ட் கண்டக்ட் பண்ணாதுன்னு சொல்லலை, கம்பேரிட்டிவ்லி புவர். ரைட்டா? த ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் அட் விச் மேட்டர் சேஞ்சஸ் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் இஸ் கால்ட். ரைட்டா? டு த ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் at which matter changes state from solid to liquid. ரைட்டா? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில், கரெக்டாக ஒரு டெம்பரேச்சரில் சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறுதான். எக்ஸாம்பிள், ஐஸை வாட்டராக மாற்றுறோம். ஐஸ் என்னது, சாலிடு தானே? சாலிடாக இருக்க ஐஸை லிக்விடாக மாற்றுறோம். அப்போ என்னது, இது மெல்ட்டிங் ப்ராசஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் மெல்ட்டிங் ப்ராசஸ். அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் என்னது, த டெம்பரேச்சர் இஸ் கால்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டு. அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பேர் என்னது, மெல்ட்டிங் பாயிண்ட்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. அசர்ஷன் அண்ட் ரீசன். பசங்களா, இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் இருக்குல்ல, நிறைய பேர் இதை பெருசாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட்டு, ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் எக்ஸாமில் இருந்து நிறைய எக்ஸாம்ஸில் இந்த ரீசன் அசர்ஷன் தான் இப்போ பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சர் கொஷினாக இருக்குது. நிறைய பேர் இந்த ரீசன் அண்ட் அசர்ஷனை பற்றி கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் இந்த கொஷின்ஸோட கவுண்ட்டு இப்போ அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் ஒவ்வொரு கொஷின் ஒன்றுமே வராது. நான் டெஸ்ட் எழுதுகிறப்பலாம் இந்த கொஷின் நான் படிக்கிறப்பலாம் ரீசன் அண்ட் அசர்ஷன் கிடையாது. ஆனால் இப்போது இதெல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா போக 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 ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் இந்த ரீசன் அசர்ஷனோட கொஷின்ஸோட கவுண்ட்டு, இதோட கவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாள் ஆக ஆக ரொம்ப 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 அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஒரு நிமிஷம். ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப நல்லா படிச்சுக்கணும், ரொம்ப நல்லா படிங்க. இது வரைக்கும் படிக்கிறனாலும் இதுக்கப்புறமா அதை படிங்க. இந்த ரீசன் அண்ட் அசர்ஷனை 9th, 10th, 11th, 12th இந்த 4 வருஷத்தில் ஒரு கொஷினை பார்த்து எதுக்கு இந்த கொஷினில் அசர்ஷன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ரீசன் என்ன, இதில் எது ரைட்டாக இருந்தால் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தப்பானு கண்டுபிடிச்சிடுறாங்க பசங்க, ரீசன் ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தப்பானு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுல நிறைய தப்பு வாங்குறாங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் நிறைய தவறுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஸோ அப்போ இதெல்லாமே ஆப்ஷன்ஸு, இந்த ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஒரு கொஷினாக நம்ம பார்க்கலாம். ஃபுட் கேன் பி குக்டு ஃபாஸ்டர் இன் வெசல் வித் காப்பர் பாட்டம். காப்பர் பாட்டமாக இருக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாத்திரத்தில் நம்மளுக்கு வெசல் இப்படி இருந்துச்சுன்னா, ரைட்டா, நம்ம வீட்டிலலாம் வெசல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பர்டிகுலராக குறிப்பாக இந்த மாதிரி வெசல்ஸில் இங்கனுக்குள்ளே மட்டும் காப்பர் இருக்கும், லைட்டாக கீழே மட்டும் கொஞ்சம் திக்காக காப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் காப்பர் கோட்டிங் மட்டும். அது சொல்லுவாங்க காப்பர் கோட்டட் வெசல், இது நல்லாயிருக்கும் அப்படின்னா.
அதுக்கு காரணம் ஒரு வேளை இதுதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஃபுட் கேன் பி குக்டு ஃபாஸ்டர் இன் வெசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ், அதுக்கு முதல் காரணம் ட்ரூ. ஏன்னா காப்பர் டெம்பரேச்சரை அதிகமாக என்ன பண்ணும், ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். காப்பர் ஆர் கோயிங் டு அக்செப்ட், அல்லது காப்பர் டெம்பரேச்சரை ரொம்ப நல்லா கடத்த போது கண்டக்ட் பண்ணும். காப்பர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஆமாம், ட்ரூ. காப்பர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டக்டர் ரைட்டாக, இருக்கிறதுலே பெஸ்ட்டு நம்ம சொல்லணும். அப்போ அதோட பெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறதுனால தான் இதில் ஃபாஸ்ட்டாக குக் பண்ண முடியுது. அப்போ இந்த ரீசனும் கரெக்டு தான். இந்த ரீசன் தான் என்னது, இதுக்கு காரணம். இந்த காரணத்தினால தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். அசர்ஷனுக்கு இதுதான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். மேக்ஸிமம் சன்லைட் ரீச்சஸ் எர்த் சர்ஃபேஸ் டியூரிங் த நூன் டைம். நடு பகலில் தான் ரைட்டா, நடுப்பகல் மத்தியானம் 12 PM 12 PMக்கு தான் மேக்ஸிமம் சன்லைட் ரீச்சஸ் த எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரைட்டா. ரைட். ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் எர்த் சர்ஃபேஸ் பை ரேடியேஷன். ஹீட்டு சர்ஃபேஸ், அதாவது சூரியன்லேருந்து பூமிக்கு சூடு எப்படி வருது, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பைப் கனெக்ஷன் போட்டிருக்கோமா, சன்னுக்கும் எர்த்துக்கு நடுவில் ஏதாவது பைப் கனெக்ஷன் இருக்கா? பைப் கனெக்ஷன்லாம் கிடையாது. வெயில் எப்படி வருது, ரேடியேஷன் மூலமாக ரைட்டாக. கதிர் சூரிய ஒளி கதிர்கள் நம்ம மேலே படுது. கதிர் வீச்சுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஹீட்டை நம்மளால் உணர முடியுது. அப்போ ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் எர்த் சர்ஃபேஸ் பை ரேடியேஷன். ரேடியேஷன் மூலமாக பூமிக்கு சூரியனோட சூடு வர்றதுனால தான் மத்தியானம் 12 மணிக்கு அதிகமான வெயில் இருக்கா. காலையில் 9 மணிக்கு ரேடியேஷன்ஸ் மூலமாக தான் வருது, சாயங்காலம் 4 மணிக்கு ரேடியேஷன் மூலமாக தான் வருது. அப்போது மத்தியானம் 12 மணிக்கு வெயில் அதிகமாக அடிக்கிறதுக்கு ரேடியேஷன் ஒரு காரணமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெண்டுமே ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். உனக்கு கொஷினை கொஞ்சம் புரிஞ்சேன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும் ரைட்டாக. நீ கவனித்து பார்த்துருந்தேன்னா தெரியும். ஒரு சூஸ் ஃபில்லப்புக்கு கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனோட இதுக்கு நான் உனக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் தீஸ் டைப் ஆஃப் கொஷின் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். அதனால தான் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கவனமாக கவனிங்க. ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் எர்த் சர்ஃபேஸ் பை ரேடியேஷன் ட்ரூ, மேலே இருக்கிறதும் ட்ரூ. ஆனால் இந்த காரணத்தினால தான் மத்தியானம் 12 மணிக்கு அதிகமாக வெயில் அடிக்குதுன்னு சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க, அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்போ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? பாருங்கள். When the sun is at its highest point, the earth's surface absorbs more heat and retains. This heat is slowly radiated out, causing increase in temperature. அதாவது என்ன அப்படின்னா, மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் பூமி இப்படி சாஞ்சிருக்கும்ல, பூமி இப்படி சாஞ்சு தானே இருக்க போகுது ரைட்டா, எர்த் இப்படி சாஞ்சு தான் இருக்க போகுது, சூரியன் இப்படி இருக்குது. ஸோ இப்படி பூமி சுற்றி வர்றப்ப நல்லா கவனிங்க. இப்போ இப்படி இருக்கப்போ பாருங்கள், இது காலையில், ஃபார் எக்ஸாம்பிள் காலையில்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட் பாருங்கள், சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது ரைட்டா. எர்த் இப்படி சாஞ்சிருக்குல, சூரியனோட ரொம்ப தள்ளி இப்படி சுற்றிட்டே வர்றப்போ இது என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பாருங்கள் சூரியன் கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தில் வர்றப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்குது. அதான் 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு தான் சூரியனோட ரொம்ப பக்கத்தில் எர்த் போகுது தான். When water is heated up to 100 degrees Celsius, there is no rise in temperature until all water gets converted into water vapor. ரொம்ப முக்கியமான விஷயம். Boiling point of water is 10 degrees Celsius. என்னடா இது, என்ன சொல்லியிருக்காங்க, தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் 100 degrees Celsius ஆனோடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வாட்டர் ஸ்டார்ட்ஸ் பாயில். அப்போ தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சு தான் இருக்கும், அடுப்பு ஆனில் தான் இருக்குது. ஸ்டவ் இஸ் ஆன், ஸ்டவ் ஆனில் இருக்கப்போ ஹீட் போய்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ள டெம்பரேச்சரை செக் பண்ணால் 101 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகவே மாட்டேங்குது, 100 டிகிரி செல்சியஸில் அப்படியே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. நீ 11th 12th வரப்போ படிப்பேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 டிகிரி செல்சியஸில் அப்படியே இருக்குது. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் மேலே 1 டிகிரி செல்சியஸ் கூட உங்களால் டெம்பரேச்சரை வாட்டர் மேலே ரைஸ் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். 1 டிகிரி செல்சியஸ் கூட ரீச் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்டர் வேப்பராக மாறிடும், வாட்டர் வில் நாட் பி தேர். ஸோ எல்லா வாட்டரும் காலியானதுக்கப்புறம் அந்த வேப்பரை பூரா நீ கலெக்ட் பண்ணி வேப்பரை நீ என்ன பண்ணலாம், 101 டிகிரி 200 டிகிரி செல்சியஸ் கூட வேப்பரை நீங்கள் ஹீட் பண்ண முடியும். ஆனால் வாட்டரை யூ கேன் நாட் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ். 100க்கு மேலே
ஒரு டிகிரி செல்சியஸ் கூட பண்ண முடியும். இது ஃபால்ஸு, இது ட்ரூ. அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். சரியா? தட் இஸ் கால் லேட்டன்ட் ஹீட். சொன்னேன்னா லேட்டன்ட் ஹீட்டுன்னு ஒரு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். when a substance changes from one state to another, a considerable amount of heat energy is absorbed or liberated. This energy is called latent heat அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட் பசங்களா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்பா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான கொஷின். சரியா? டிஃபைன் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டக்ஷன், த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் higher temperature to the region of lower temperature. For example, 10th standardல கூட இந்த கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னா 2-3 பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் இந்த இதெல்லாம் ஒரு பாக்ஸாக வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். சரியா? 10th ஸ்டாண்டர்டில் இதே மாதிரி 4th சாப்டர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இதை 305, இதை 304, இதை 303ன்னு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஹீட் எங்கேருந்து எங்கே போகும்? 305ல் இருந்து 303க்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சர். சார் என்ன சார் 303னா? கெல்வின். இதெல்லாம் கெல்வின் அதெல்லாம் யூனிட். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின் பார்த்தோம்ல. ஸோ 305லேருந்து 303க்கு போக போகுது. 305லேருந்து 304க்கும் போகும். இதை விட இது டெம்பரேச்சர் கம்மி தானே. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதே சமயத்தில் 304லேருந்து 303க்கும் போகும். சார் 303லேருந்து இது ரெண்டுக்கும் வருமா? வராது. லோவர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். சுடுதண்ணியில் ஐஸ் கட்டி போட்டால் சுடுதண்ணி ஐஸ் கட்டியாக மாறுமா, இல்லை ஐஸ் கட்டி சுடுதண்ணியாக மாறுமா? ரைட்? ஐஸ் கட்டி தான் என்ன பண்ண போகுது? உருகி சுடுதண்ணியாக மாறப்போகுது. ஸோ ஹையர் டெம்பரேச்சர் யாரோ அவங்க பக்கம் தான் மூவ் ஆகும். ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர லோவர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் நிறைய ஐஸ் கட்டியவே போட்டிருந்தாலும் அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து ஹைலேருந்து தான் லோக்கு போய் ஐஸ் தான் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் வேணால் அதோட சூடு குறையலாம். பட் மோஸ்ட்டாக எப்பயுமே ஆல்வேஸ் ஹைலேருந்து தான் லோக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. அதை தான் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல் இஸ் கால்ட் கண்டக்ஷன். ரைட்டா? மாலிக்யூல் இதுலேருந்து மாலிக்யூல் போல் இது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் ஹீட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கனால கண்டக்ட் ஆகுது. கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு அ ரீஜன் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் without the actual movement of molecule is called conduction. சரியா? without the actual movement of molecule is called conduction. Ice is kept in double wall container. Why? ஏன் ஐஸை டபுள் வால்டு கண்டெய்னர், 2 பாக்ஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டியெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு இந்த தெர்மோகோல் மூலமாக ஏற்படுத்தின பாக்ஸு, அல்லது ஃப்ரிட்ஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை சுற்றி ஒரு கேப் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு சைடில் ஃபுல்லாக திக்காக இருக்கும். தேர் இஸ் எ கேப் வில் பி தேர். ஸோ எப்போயுமே கூலிங்காக இருக்க பிளேஸுக்கும் அவுட்டர் பாடிக்கும் நடுவில் கேப் இருக்கும். என்னென்னு பாருங்கள். ஐஸ் பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் double wall and the space between the walls is filled with some non-conducting material to provide heat insulation. அதாவது என்ன அர்த்தம்? ஹீட்டை கண்டக்டே பண்ணாது. நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? என்ன தான் நம்ம எல்லாருமே வீட்டில் சமைச்சாலும் சமைக்கிறப்ப பாத்திரத்தோட கைப்பிடிகள்லாம் பார்த்துருக்கியா? நீங்கள் எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணாலும் அந்த கைப்பிடியில் அவ்வளோ தூரத்துக்கு ஹீட் என்ன பண்ணாது? ஏறவே ஏறாது. லைட்டாக தான் ஏறும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சமைச்சதுக்கப்புறம் தான் ஏறும். இருந்தாலும் நம்மளால் அதை பிடிச்சி என்ன பண்ண முடியும்? ஈஸியாக தூக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டை கண்டக்டே பண்ணாத மெட்டீரியல்ஸும் இருக்காங்க. அந்த மெட்டீரியல்ஸை அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறோமா நம்ம வைக்கிறோம். இட்ஸ் மேட் அப் ஆஃப் டபுள் வால். அந்த ஸ்பேஸ், அந்த டபுள் வால் இருக்குல்ல, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ் இது இருக்குன்னா இதை சுற்றி என்ன அப்படின்னா இன்னொன்று இப்படி தான் இருக்க போகுது. 2 வால் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஐஸ் பாக்ஸ் filled with some non-conducting materials. ரைட்டா? ஒரு சில non-conducting materials அதில் இருக்க போது to provide heat insulation so that the loss of heat can be minimized. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? லாஸ் ஆஃப் ஹீட்டை மினிமைஸ் ஆகுது. இதான் இன்சுலேஷனில். இந்த இடத்துல இருக்கவங்க ஹீட்டை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஹீட்டு வெளியே போகவே போகாது. ஹீட் இங்கே அப்படியே இருக்க போகுது. ஹென்ஸ் ஐஸ் இஸ் கெப்ட் இன் டபுள் வால்ட் கண்டெய்னர். அதனால் ஐஸை நம்ம என்ன பண்ணுறோம்? டபுள் வால், 2 செவர் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஐஸ் க்யூபாக தானே இருக்கணும்.
அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஐஸ் க்யூப் தண்ணியாக மாறிடுச்சுன்னா நம்மளோட ஹாட் பேக் நார்மலாக வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹாட் பேக் இருக்கும். ஹாட் பேக் எல்லாமே இந்த மெக்கானிசமில் தான் ஒர்க் ஆகுது. ஹாட் பேக் எல்லாமே ஹாட் பேக்கு ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, வீட்டில் சமைச்சிட்டு இட்லி அதெல்லாம் வைப்பாங்க நம்ம வீட்டில், அது எல்லாமே இந்த மாதிரி தான். ஹவு டஸ் த வாட்டர் kept in an earthen pot remains cool, ரைட்டா? How does a water kept in an earthen pot? earthen potனா என்னது? மண்பானை. மண்பானையில் இருக்குது எப்படி கூலாகவே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்பானையில் இருக்க தண்ணி மட்டும் எப்பயுமே எப்படி கூலாகவே இருக்குது. as the water seep out of earthen pot, it gets evaporated and takes away heat from the vessel. the water in the pot gets cooled. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட மண்பானை இருக்குல்ல, மண்பானையில் மண் தானே, பேர் என்னது? மண். வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி என்னப்பா பண்ணும்? வாட்டரில் மண்ணில் தண்ணியை போட்டிங்கன்னா, என்னடா ஐயோ மாற்றி சொல்கிறீங்க, அதாவது மண்ணில் நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா என்ன ஆகும்? மண்ணில் தண்ணி ஊற்றுனா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ போர் வாட்டர் இன் த சாண்ட்? மண்ணில் தண்ணியை ஊற்றுனா என்ன ஆகும்ப்பா? ரைட்டா? மண்ணில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி உள்ளே போயிடும்ல, அப்படியே மேலே நிற்குமா? ஸ்டாக்னண்ட் ஆகி மேலே நிற்குமா? நிற்காதுல. ஸோ அதே மாதிரி தான் இது மண் பானையாக செஞ்சுருக்கோம். there will be always a small dots இருக்கும். அப்போ இதில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், ரைட்டா? we have just filled the water up to this level. என்ன ஆகுது? நேராக ஆக 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 இதுக்குள்ளே இருந்து தண்ணி வெளியே வருது. தண்ணி வெளியே வரப்போ ரொம்ப மைன்யூட்டாக வரப்போகுது, ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலாக வரப்போகுது. அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகுது? வேப்பராக மாறுது. எப்போ வேப்பர் ஆகும்? வாட்டர் எப்போ வேப்பர் ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான். அப்போ என்ன பண்ணுது? இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வெளியே சூடாக இருக்குல்ல, வெளியே சூடாக என்ன பண்ணுது? வெயில் சூடாக அடிக்குது. அப்போ என்ன பண்ணுது? உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வெளியே வருது. வெளியே வரப்போ என்ன பண்ணுது? அந்த டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ளே வராமல் அந்த வெளியே போன அந்த சின்ன வாட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அது எவாப்ரேட் ஆகிட்டு உள்ளே இருக்க தண்ணி எப்பயுமே கூலாக இருக்க மாதிரி செட் பண்ணிடுது, ரைட்டா? நம்ம ஊற்றுனது கூலாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் அப்புறம் என்ன பண்ணுது? அது அந்த பானை மேலே படக்கூடிய டெம்பரேச்சரை ஃபுல்லாக இந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணிடுது. நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? குளுக்கோஸை நீங்கள் உங்கள் நாக்கில் போட்ட உடனே சில்லுன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கா? எவ்வளோ பேர் யோசிச்சு பார்த்துருக்கா? எவ்வளோ பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கா? குளுக்கோஸை வாயில் போட்ட உடனே அப்படியே சில்லுன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்னது? நம்மளோட நாக்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணுது? அது அப்சார்ப் பண்ணனால நம்மளோட நாக்கு என்ன பண்ணுது? அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் கூலிங்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா, இந்த பானை மேலே படக்கூடிய சூரிய வெளிச்சம் அல்லது பானையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லாம் அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி அது எவாப்ரேட் ஆகிடுது. அப்போ பானை எப்பயுமே என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு கூலாகவே இருக்க போகுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. as the water seeps out of earthen pot, it gets evaporated and takes away heat from the vessel. the water in the pot gets cool, ரைட்டா? water in the pots get cool. அப்போ என்ன பண்ணுது? தண்ணி பானையில் இருக்கக்கூடிய தண்ணி அழகாக கூலாக அப்படியே இருந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்பா. நிறைய பேர் வந்து இந்த கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. பொதுவாகவே டிஃப்ரென்ஸ் கொஷின் இருந்துச்சுன்னா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். ஸோ டிஃப்ரென்ஸ் கொஷினை எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்வெக்ஷன்னா என்ன, ரேடியேஷன்னா என்ன பார்த்துடலாமா? வாட் இஸ் கன்வெக்ஷன், வாட் இஸ் ரேடியேஷன்? கன்வெக்ஷன் இஸ் த flow of heat through a fluid from a place of higher temperature to the place of lower temperature. நல்லா கவனிங்க. கன்வெக்ஷன்ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, flow of heat through a fluid. ஒரு லிக்விட் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து, நான் முன்னாடியே சொன்னேன்ல, from the temperature of higher temperature to the place of lower temperature by the movement of fluid itself, ரைட்டா? கன்வெக்ஷன். இட் இஸ் நாட் கண்டக்ஷன். கன்வெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சுடுதண்ணியில் நல்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணுறது, ரைட்டா? சுடுதண்ணியில் நல்ல தண்ணியில், சுடுதண்ணியில் பச்சை தண்ணியை, ரைட்டா? கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டரையும் கோல்டு வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ரேடியேஷன் இஸ் மெத்தட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் that does not require particles to carry the energy. பார்ட்டிகல்ஸ்லாம் தேவையே கிடையாது. ரேடியேஷன் இஸ் ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another by means of electromagnetic waves. ஹீட் இஸ் அ வேவ், ஒரு வேவ் மாதிரி, ரைட்டா? ஒரு வேவ்ஸ் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்குது, என் மேலே நான் லைட் பக்கத்தில் இருந்தேன்னா கொஞ்சம் நேரத்தில் என் கண்ணம் என்ன பண்ணுது? சூடாகுது.
ஏன் சூடாகுது? யாராவது நடுவில் இருக்காங்களா? எங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. வேவ்ஸ், அந்த லைட்டோட வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் வந்து என் மேலே பட்டுகிட்டே இருக்குது, அதுதான் காரணம். அடுத்து கன்வெக்ஷன் நீட்ஸ் மேட்டர் டு பி ப்ரெசன்ட். கன்வெக்ஷனுக்கு ஒரு மேட்டர், ஒரு பொருள், ஒரு சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒருத்தவங்க தேவை. அவங்க இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கன்வெக்ஷனால் கன்வெக்ஷன் நடக்கும். இல்லைனா கன்வெக்ஷன் என்ன பண்ணாது? நடக்காது. ரேடியேஷன் கேன் அக்கர் ஈவன் இன் வேக்யூம். வேக்யூமில் கூட ரேடியேஷன் போகும், ரேடியேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்வெக்ஷன் சீன் இன் டெய்லி லைஃப். ரைட்டாக கன்வெக்ஷன் என்ன பண்ணுறோம்? நம்ம தினம் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் ஹாட் ஏர் பலூன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீஸு, விண்டு, சிமினி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் நார்மலாக. ரேடியேஷன் சீன் இன் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் ஒயிட் ஆர் லைட் கலர்டு கிளாத்ஸ். ரைட்டாக நம்ம லைட் கலர் கிளாத்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேடியேஷன் என்ன பண்ணாது? பெருசாக இருக்காது. ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேசஸ் ஆஃப் ஏர்ப்ளேன் ஹெல்ப்ஸ் டு ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். இதெல்லாம் புரியாதில்ல, சிம்பிளாக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சென்டெக்ஸ் டேங்க் முன்னாடி காலத்தில் நான் உங்களை மாதிரி இருக்கப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலாக சிமெண்ட் தொட்டி தான். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் படிக்கிறப்ப எல்லார் வீட்டுக்கு மாடியிலையும் சிமெண்ட் தொட்டி தான் இருந்துச்சு. நாட்கள் ஆக 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 என்ன அப்படின்னா அந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதை கட்டுனா நிறைய குழந்தைங்க அதில் விழுந்துடுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தே ஜஸ்ட் மேட் இட் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? சென்டெக்ஸ் டேங்குக்கு போனாங்க. அந்த சென்டெக்ஸ்லேயும் ஃபஸ்ட் என்ன பிளாஸ்டிக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கல, அந்த பிளாஸ்டிக்ஸை வச்சு தான் அந்த சென்டெக்ஸ் டேங்க்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ இது என்ன ஆச்சு? சம்மர் சீசனில் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் சம்மர் சீசனில் பயங்கரமாக யார் வீட்டிலலாம் சென்டெக்ஸ் டேங்க்ஸ் இருக்குது? இப்போ பிளாக் கலர் இருக்குது. யூ மைட் ஹவ் ஃபீல் தட். மத்தியானம் 12 மணிக்கு நார்மலாகவே தண்ணி சுடும். அதுவும் ஏப்ரல் மேலே நம்மளே வீட்டில் அப்போ தான் இருப்போம். பொறுமையாக எழுந்திரிச்சு ஒரு 12 மணிக்கு நல்லா வெயில் இருந்ததுக்கப்புறம் வேர்க்குது, பொறுமையாக குளிக்கலாம், நம்ம குளிக்கலான்னு போனால் அங்கே தண்ணி பயங்கர கொதின்னு கொதிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ தே ஜஸ்ட் கன்வெர்டட் த பிளாக் கலர் சென்டெக்ஸ் இன்டு ஒயிட் கலர். அப்போ ஒயிட் கலர் என்ன பண்ணுது? நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கு ஏப்ரல் மேலே திறந்தாலும் இப்போல்லாம் சூடாக வரதில்லை, யூஸ்வலாக நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா ஹீட் என்ன பண்ணுது? உள்ளே அப்சார்பே பண்ணலை, ஹீட் உள்ளேயே வராது, ஹீட் அப்படியே வெளியே போயிடுது. இட் இஸ் நாட் அப்சார்பிங். நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கோடை காலத்திற்கான வழிமுறைகள் பின்பற்ற வேண்டியதில் மொதல் விஷயம் நம்ம ட்ரெஸ்ஸு. டார்க் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயுமே லைட் கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணும், ரொம்ப உங்களுக்கு வேர்க்கும், ரொம்ப யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், அதுதான் அங்கே சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ரேடியேஷன் சீன் இன் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் ஒயிட் ஆர் லைட் கலர் ட்ரெஸ் கிளாத்ஸு, ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேசஸ். பாலிஷ்டு சர்ஃபேஸஸாக இருந்தால் பட்டு அப்படியே வெளியே போயிடும், அங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதில் ஹீட்ஸெல்லாம் இருக்காது, ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின். Why do people prefer wearing white cloths during summer? நான் சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே வந்துச்சு. ஏன் ஒயிட் கலர் கிளாத்ஸை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க? வெயில் நேரத்தில் ஏன் ஒயிட் கலரை நம்ம யூஸ் பண்ணணும்? ஒயிட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நாள் இருங்க, ஒரு நாள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் போடுறப்ப யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். பிளாக் கலர் போடுறதுக்கும் ஒயிட் கலருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள், people prefer white color dress during summer as they are good reflectors of heat. ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், நம்ம மேலே வந்தாலும் பட்டு வெளியே போயிடும். இதே பிளாக் கலர் என்ன பண்ணும்? பட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துரும், அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். வேறஸ் ஒயிட் கலர் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஹென்ஸ் they keep us cool. அதனால் என்ன பண்ணுது? நம்மளை எப்போயுமே அது கூலாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On the other hand, dark colored cloths absorb more heat from the sun and keep us warm in water. ரைட்டா? on the other hand, இதே நேரத்தில் என்ன பண்ணுது? dark colored cloths absorb more heat from the sun and keep us warm in winter. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? டார்க் கலர் க்ளோத்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? குளிர்காலத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வெட்டர்லாம் பார்த்துருக்கீங்க, வெள்ளை கலரில் இருக்குமா? ஸ்வெட்டர்லாம் டார்க் கலரில் தான் இருக்குது. யூ மைட் ஹவ் சீன் தட். ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே டார்க் கலராக தான் இருக்குது. கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அதை அப்சார்ப் பண்ணிக்கணும், ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஸ்டைலாலாம் வந்துருச்சு. முன்னாடி காலத்துலலாம் ஸ்வெட்டர் கலர்னாலே ப்ரௌன் கலர் தான் ஸ்வெட்டராக இருக்கும். ஜென்ரலாகவே ப்ரௌனு, டார்க் க்ரீனு, டார்க் ரெட்டு, இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களோட குள்ளாலாம் பார்த்தீங்கன்னா டார்க் கலராக தான் இருக்கும். ஒயிட் கலரு, லைட் கலர், எல்லோ கலர்லாம் இருக்காது. இன்றைக்கி நம்ம ஃபேஷனாக மாடரேட்டாக
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றுறதுக்காக நிறைய பேர் ஸ்டைலாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ அதோட பர்பஸே தெரியாமல் நம்மளாம் அதை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலாக வெயில் காலத்தில் லைட் கலர் ட்ரெஸ்ஸும் குளிர்காலத்தில் டார்க் கலர் ட்ரெஸ்ஸும் போடுறது ஆல்வேஸ் இஸ் ப்ரிஃபரபிள் அண்ட் தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ரொம்ப முக்கியமான கொஷின். 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஒரே ஒரு கொஷின். 4 வருஷம் ஒரே கொஷினை படிக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், சரியா? இதே கொஷின் அடுத்தடுத்த வருஷத்தில் இருக்குது. கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இதே கேள்வி அப்படியே இருக்குது, இதே ஆன்சர் தான், இதே யூனிட் எல்லாமே சேம். 9th 10th 11th 12th நீட்டு ஜேஇ காலேஜ் எல்லாத்துலேயுமே இந்த கொஷின் இருக்குது. நீங்கள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிக்கிறீங்க அல்லது ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்கன்னா இந்த ஹீட்டு தெர்மோவை பற்றி படிக்கிறீங்கனாலே கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த amount of heat required to raise the temperature of 1 kg of the substance by 1 degree Celsius or 1 Kelvin. நல்லா கவனிங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, amount of heat required to raise the temperature of 1 kg of the substance. 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு அரிசியோ அல்லது 1 கிலோ இருக்கக்கூடிய தக்காளி, 1 கிலோ இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி யாரை வேணால் எடுத்துக்கலாம். 1 kg சப்ஸ்டன்ஸ், 1 kg கார்பன் டை ஆக்சைடு, 1 kg ஆக்சிஜன், யாராக வேணால் இருக்கட்டும். 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருளில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஏற்றுறதுக்கோ அல்லது 1 கெல்வின் டெம்பரேச்சர் ஏற்றுறதுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பொருள் ஆல்ரெடி 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. 10லேருந்து அதோட டெம்பரேச்சர் என்ன பண்ண போகிறேன், 11 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்ற போகிறேன். 10லேருந்து 11க்கு நான் மாற்ற போகிறேன். அப்போ 10லேருந்து 11 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும்னா 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எவ்வளோ ஹீட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தேன்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜிஸ் அப்ளை பண்ணால் 10 டிகிரிலேருந்து 11 டிகிரியாக மாறும். அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்ஸை தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 1 kg of the substance by 1 degree Celsius or 1 Kelvin. SI unit for specific capacity என்னது? SI unit joule kilogram minus 1 Kelvin minus 1. மாற்றி எழுதிடாதீங்க. joule போட்டு kg joule kilogram minus 1, ரைட்டா? joule ஜூல் கிலோகிராம் கெல்வின், சரியா? அதை தான் இங்கே எல்லாத்தையுமே மேலே எழுதுகிறோம் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 எழுதணும், ரைட்டா? அடுத்து த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் யூனிட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிகிரி செல்சியஸ். ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் ஆர் ஜூல் கிராம் டிகிரி செல்சியஸ், ரைட்டா? கிலோகிராம் போட்டாலும் சரி, கிராம்னு என்னது, இதுனா 1 kg, கிராமில் போட்டோன்னா என்ன பண்ணணும், அப்போ 1000 கிராம்ஸ்னு போடணும், சரியா? 1000 கிராம்ஸ். 1 kg = 1000 கிராம்ஸ் தானேப்பா. 1 kg = 1000 கிராம்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கிராம்ஸு போட்டுக்கணும், சரியா? ஸோ ஜூல் கிலோகிராம் ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அல்லது ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ் கிராம், எதனால ஓகே, எதனால கரெக்டாக தான். ஸோ யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போகிறோம். யாரில் ரைஸ் பண்ண போகிறோம்? 1 kg சப்ஸ்டன்ஸில். அவ்வளோதான். அடுத்து டிஃபைன் தெர்மல் கெப்பாசிட்டி. தெர்மல் கெப்பாசிட்டினா என்னது? ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to raise the temperature of the body by 1 degree Celsius denoted by C. என்ன கொடுத்துருக்காங்க? ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் பாடி பை 1 degree Celsius. இட் இஸ் டினோட்டட் பை சி. என்ன கொடுத்துருக்காங்க? ஹீட் கெப்பாசிட்டி அல்லது தெர்மல் கெப்பாசிட்டி ரெண்டும் ஒன்று தான். amount of heat required to raise the temperature of a body by 1 degree Celsius denoted by C. அதாவது இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக 1 kg அல்லது 1 மோல் அப்படின்னா சொல்லலை. யாராரு எவனார், நீ யாராக இருந்துட்டு போ,
எவனா வேணால் இருந்துட்டு போ, எப்படி வேணால் இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் டினோட்டட் பை கேபிட்டல் சி. தெர்மல் கெப்பாசிட்டி அல்லது ஹீட் கெப்பாசிட்டின்னா என்னது? சி. ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டிவைடட் பை ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஹீட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஹீட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் அஸ் Q. Qனா ஹீட், டெம்பரேச்சருக்கு T. சரியா? SI யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஜூல் பெர் கெல்வின். நீ கவனிச்சு பார்த்தியா? போன தடவை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிலையும் ஜூல் பெர் கெல்வின் இருந்துச்சு. அது ஸ்பெசிஃபிக்காக 1 kg அப்படிங்கிறனால நம்ம ஜூல் கிலோகிராம் கெல்வின்னு போட்டோம். இந்த கிலோகிராம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியாக இருந்தால் வரப்போகுது, அப்படி இல்லைனா வெறும் ஜூல் கெல்வின் மட்டும் வரப்போகுது. இன்கேஸ் இதை கேலரிஸில் கூட எழுதலாம். அதாவது ஹீட் கெப்பாசிட்டியை நீங்கள் கேலரிஸில் எழுதுகிறப்ப கேலரி பெர் டிகிரி செல்சியஸ், டிகிரி செல்சியஸில் எழுதுனா ஹீட் கெப்பாசிட்டி என்னவாக மாறிடும்? கேலரியாக மாறிடும். அப்போது கிலோ கேலரி ஆர் ஜூல்ஸ், ரைட்டா? கிலோ கேலரிஸ் ஆர் ஜூல்ஸ் எப்படி வேணால் எழுதிக்கலாம். சரியா? ஜூல் கெல்வின் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் இன் கேலரி பெர் டிகிரி செல்சியஸ், கிலோ கேலரி பெர் டிகிரி செல்சியஸ், ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ் எதுனா எழுதிக்கலாம். ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ் எப்படி வேணால் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். நிறைய கன்வர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய யூனிட்ஸ் இருக்குது. இதை பொறுத்து எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ஜூல் பெர் கெல்வின். ஜூலும் கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட்டு. இதெல்லாம் அதர் யூனிட்ஸ், இதெல்லாம் வேறு யூனிட்ஸில் கொடுக்கலாம். சம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஹையர் கிளாஸஸில் 11th இதை வச்சு சம் இருக்குது. இதே கேலரிஸ் அவங்க கேலரிஸில் கொடுப்பாங்க, ஜூல்ஸில் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம், அதை படிச்சுக்கலாம். சூப்பராக. ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி? Specific latent heat is the amount of heat energy absorbed or liberated by unit mass. Unit mass என்னது 1 kg. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கில் ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா 1 kg அல்லது 1 kilogram அல்லது 1 gram அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஏதோ ஒன்று. யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் காசிங் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதாவது நல்லா கவனிங்க பசங்களா, வாட்டரை நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரியா? தண்ணி என்ன பண்ணுறேன், நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன் தண்ணியை. சரியா? தண்ணி என்ன பண்ணுறேன், நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். எந்த விதமான ஒரு ஸ்டாப்பும் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தண்ணியை மட்டும் என்ன பண்ணுறேன், நான் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா? ஸோ வாட்டர் இருக்குது, ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். 100 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ரைட்டா? இப்போ என்ன ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாட்டர் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங். அப்போ என்ன ஆகும், வாட்டர் வேப்பர் வர ஆரம்பிச்சிருமா? வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பர்னு என்னதுப்பா? கேஸ். நான் என்ன எடுத்திருக்கேன், லிக்விட் எடுத்திருக்கேன். ரைட்டா? லிக்விட்ல இருந்து கேஸாக மாறுது. ரைட்டா? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகுது. லிக்விட்ல இருந்து கேஸாக மாறுது. லிக்விட் என்ன பண்ணுது, கேஸாக மாறுது. நல்லா கவனிங்க, லிக்விடு கேஸாக மாறுது. அப்போது லிக்விட் கேஸாக மாறுறப்ப சேஞ்ச் இன் ஸ்டேட்டு. ஆனால் டெம்பரேச்சரில் மாற்றமே கிடையாது. டெம்பரேச்சரில் மாற்றமே இல்லாமல் 100 டிகிரி செல்சியஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, லிக்விட் எல்லாம் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் ஸ்டார்ட்ஸ் பாயில். அப்படி பாயில் ஆக ஆரம்பித்த உடனே டெம்பரேச்சர் 100 டிகிரிலே தான் இருக்கும். நீங்கள் ஹீட் பண்ண இந்த தண்ணி ஃபுல்லாக ஹீட் ஆனாலும் என்ன ஆனாலும் நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக வாட்டர் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா நீங்கள் ஹீட் பண்ண டெம்பரேச்சர் 31, 32, 33, 34, 35 என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். பட் 100 ரீச் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, அது ஸ்டாப் ஆகிடும். அப்படியே அந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ வாட்டர் வேப்பரில் கேஸாக இருக்க போகுது. அப்போ லிக்விடு கேஸாக மாறுது. ஸோ இட் இஸ் கால்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட். அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டேட் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் லிபரேட்டட் பை யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் காஸ் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாமல் அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிவிட்டு லிக்விடெல்லாம் கேஸாக மாறுதில்ல, அந்த டெம்பரேச்சர் அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த ஹீட்டை தான் என்ன பண்ண போகிறோம். அப்போ கொடுக்கக்கூடிய ஹீட் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், கேஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஆனால் என்னது, கேஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு,
நம்ம தீ பருத்தி வச்சுருக்கோம்ல அந்த ஹீட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு உள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 100 டிகிரி ரீச் ஆகி கம்ப்ளீட்டாக வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது ரைட்டா. 35லேருந்து 36 வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் ஹீட் கெப்பாசிட்டி. 30 டிகிரிலேருந்து 100 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியது ஹீட் கெப்பாசிட்டி. 100 டிகிரி செல்சியஸில் இருந்து திருப்பி லாஸ்ட்டாக 100 டிகிரி செல்சியஸு எப்போ லாஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர் காலியாக அது எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கொடுக்கக்கூடியது. 100 தான் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் என்ன நடக்குது சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்குது. லிக்விட் எல்லாம் கேஸாக மாறுது. அதுதான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் என்னது ஜூல் பெர் கிலோகிராம். ஜூல் பெர் கிலோகிராம் சரியா. ஸோ ஜூல் பெர் கிலோகிராம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் டீட்டெயில் சரியா. டீட்டெயில் பார்த்துடலாமா. ஸோ வில் சி த டீட்டெயில் இன் அ செப்பரேட் வீடியோ சரியா. நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்கும் பார்ட் 1ல் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலை தனியாக க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்துடலாம் சரியா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக யூ ஆல் மைட் ஹவ் என்ஜாய் திஸ் செஷன். ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கில் கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டீட்டெயில் தனியாக நம்ம பார்த்துடலாம். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். தேங்க்யூ பசங்களா. டடா பாய்.